from Tiruvannamalai, studying TPJ. We are having technical champion. இப்போ என்னன்னா இது ஒரு கிராஃப் தான் பார்க்குறோம். லிசன், கிராஃப்ல எமிசிவ் பவருக்கும் வேவ் லென்த்துக்கும் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு பாடிய பிளாக் பாடியா அசியூம் பண்ணா it will go like this. Black body na the body which absorb all the radiation. அப்ப gray பாடியா இது பண்ண வச்சுக்கேன், gray பாடியா அசியூம் பண்ணா கர்வ் வந்து டாட் டாட் லைன்ல கீழே வரும். இப்போ என்னன்னா black பாடியை விட gray பாடிக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. என்ன பிரச்சனை அப்படின்னா black பாடினா எமிசிவிட்டியோட வேல்யூ வந்து 1. black பாடினா எமிசிவிட்டியோட வேல்யூ என்னது? Emission value வந்து 1. 1 காட்டு, 1 காட்டு, அவ்வளவுதான். அதே கிரே பாடினா எமிசிவிட்டி வேல்யூ வந்து லெஸ் தென் 1, ஆனால் தான் கீழே போயிடுச்சு. ஓகே, இதே வந்து பிளாக் பாடியும் இல்லாம கிரே பாடியும் இல்லாம ரியல் பாடியா இருந்தா இட் வில் கம் லைக் திஸ், ஜிக்ஸாகா வருது இல்லையா, இது ரியல் பாடி. ஸோ என்ன புரிதல் அப்படின்னா பிளாக் பாடி ஒரு டிசைன் பண்ணும்போது நம்ம பிளாக் பாடியா டிசைன் பண்ணா நமக்கு சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ரியல் பாடியை விட பிளாக் பாடி எடுத்தா நம்ம சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். அதுதான். ஸோ 3 விதமான பாடியை நம்ம பார்த்தோம். ஒன்னு பிளாக் பாடி, 2 கிரே பாடி, 3வது ரியல் சர்ஃபேஸ். இப்போ கிரே பாடினா இட் இஸ் த பாடி whose emissivity is less than 1. சரியா? 3 கான்செப்ட் கத்து கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் ஜனாக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.